என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் இது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தியானிப்போம் அப்படின்னு பைபிளை கையில் எடுக்கணும். நீங்கள் உட்காரணும். குடும்பத்தில் ஒரு தீர்மானம் செய்யும் போதும் சரி தான், குடும்பத்தில் ஒரு காரியத்தில் நீங்கள் முயற்சிக்கும் போதும் சரி தான், நீங்கள் என்ன செய்யணும்? எல்லோரும் வாங்க, மனைவி பிள்ளை எல்லோரும் உட்காருங்க, பைபிள் என்ன சொல்லுது. உங்களுக்கு ஒருவேளை அப்படி தெரியலைன்னா நீங்கள் வேதத்தை உங்களுக்கு போதிக்கக்கூடிய போதகத்தில் வரணும். வந்து பாஸ்டர் இந்த காரியத்தில் நாங்கள் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறோம், இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் செய்துக்கிட்டு அதில் நஷ்டம் வந்து, அதில் கஷ்டம் வந்து, அதில் மனவேதனை வந்து, அதில் இழப்பு வந்து, அதில் பல பிரச்சனைகளை சந்தித்த பின்பு ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறத விட நீங்கள் முதல்ல வந்து இந்த ஆலோசனையை கேட்டால் உங்கள் கால் கண்ணியில் அகப்படாமல் தப்புவீர்கள். நீங்கள் பிரச்சனைகளில் போய் மாட்டாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு உள்ளதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் அந்த உங்களை என்ன செய்வார், அவருடைய அந்த ஆலோசனைக்குள்ளே, அந்த வசனத்துக்குள்ளே அவர் உங்களை நடத்துவார். அப்போ நீங்கள் அதுக்கு கேட்காம போய் செய்வீங்கன்னா நீங்கள் பல பிரச்சனையை அனுபவிக்க வேண்டும். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நான் 1985 இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 22 வயசில் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி சர்ச்சில் தான் நான் இருந்தேன். இதை விட ரொம்ப ஆவியில் நிறைஞ்சி துள்ளுவாங்க, குதிப்பாங்க. அந்த சபையில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. ஆனால் நான் இயேசுவை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை நான் பின் செல்லவில்லை. அவருடைய வார்த்தையின்படி நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்கு பின்பு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், மனம் திரும்பினேன், பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டேன், அந்நிய பாஷைகளை பேசுவேன், என்னிடத்தில் தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படும். இதெல்லாம் என்னிடத்தில் இருந்து நாங்கள் போய் திரைக்கல்லை ஊழியங்கள் செய்தோம், சபைகளை உருவாக்கினோம். இதெல்லாம் நான் பண்ணினாலும் நான் வந்து முழுமையாக தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்காமலே வாழ்ந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனைகள் வேதத்தில் படித்தாலும் நான் அதை என்ன செய்கிறது கிடையாது, நான் வந்து அதை கவனிக்கிறது கிடையாது. அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஒன்று சொல்ல போனால் பவுல் சொல்லுவார், நாங்கள் வந்து யாரோடு கூட விவாதம் பண்ண மாட்டோம், அது தேவனுடைய சபைக்கு எங்களுக்கு அது தூரமானது, நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டால் போங்கன்னு. ஆனால் நான் பல ஆண்டுகள் யார் கூடனாலும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவேன். அது துருபதேசக்காரர்கள்னா விடாமல் துரத்தி ஆர்கியூ பண்ணுவேன், அவங்களோட கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். சில நாளும் இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் ஆன்லைனில் உட்காந்து நான் அவங்களோட ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். சாப்பிட போக மாட்டேன், எழும்ப மாட்டேன், உட்காந்து விவாதம் பண்ணுவேன். இது ஆண்டவர் சொல்கிறதுக்கு நான் செவி கொடுக்காமல் செய்தது. அதே போல் வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு. நான் 2005 எங்கள் வீடு சென்னையில் இங்கே மார்த்தாண்டத்தில் கட்டும்போது ஆண்டவரே கடன் தாரன்னு ஜெபம் பண்ணேன். கடன் வாங்க உதவி செய்யும் ஆண்டவரே கேட்டேன். கடன் வாங்குறதுக்கு முயற்சித்தேன். கடவுள் என்ன பண்ணுவார்னா வாய்க்க பண்ணுவார், வாங்க போய் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய வார்த்தையை நாம் விட்டு நாம் நம்முடைய வழிகளில் போகும்போது அந்த வழியின் பலன் என்ன என்பதை நாமே அனுபவிக்கும்படி ஆண்டவர் விட்டுருவார். நீ போய் அதை அனுபவிச்சுட்டு வா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேறு ஒன்றிலையும் நீங்கள் கடன்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் ரோமர் 13 எல்லாரும் எடுத்துங்க, எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்க எடுத்துங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்க, இந்த வசனம் இங்கே இருக்குது. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதியில் கடன் கொடுப்பான்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நான் எதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டோட வீடு கட்டணும், கடன் தாருங்க ஆண்டவர்கிட்ட, கடன் வாங்க உதவி செய்யுங்க. சரி போய் எடுத்து கடைசியில் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி வீடை கட்டினேன். வீடை கட்டிட்டு கடனை திருப்பி கட்டும்போது, அது பேங்க் லோன் தான், அதை திருப்பி கட்டும்போது பார்த்தா நம்ம 10,000 ரூபா கொண்டு போய் கட்டினா அவன் 4,000 ரூபா தான் முதல்ல கழிக்கிறான், 6,000 ரூபா வட்டின்றான்.
அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது கடன் எவ்வளவு கொடிதானது என்பது. அதனால தான் ஆண்டவர் அதை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆண்டவர்கிட்ட திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு 2014 வரைக்கும் அந்த கடன் கட்ட வேண்டியது இருந்தது. ஆனால் அந்த கடனை ஆண்டவர் எனக்கு வாசல்களை திறந்துட்டாங்க, சீக்கிரமாக நான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாசல்களை திறந்து தந்தார். அதனால் 2014 வரைக்கும் கட்டுற கடனை 2008ஓட கெட்டி என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெளியே வாங்கிட்டேன். அதுலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி என்ன பண்ணினாலும் நம்ம கடனே வாங்கக்கூடாது, கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு தீர்மானித்து ஆண்டோட ஜெபித்ததுனால 2008க்கு பின்னாடி தான் நான் எனக்கு வாழ்க்கையில் எல்லா பெரிய சோதனைகள்லாம் வருது. என்னென்னா என் பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும், அவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், மகளுடைய மேரேஜ் வருது, அதற்கு பிறகு தான் சென்னையில் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. இப்படியெல்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் கடன் வாங்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம முன்னாடியே நிற்கிது. அப்போது நான் அந்த தீர்மானத்தை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வைத்து நம்ம செய்ய போகிறோம் என்று தீர்மானித்து ஜெபித்து தீர்மானித்தபடினால இந்த கடவுளுடைய கிருபையினால் அதில் ஒரு 2 வருஷம் 12 4 16 வருஷம் எனக்கு எந்த கடனும் கிடையாது, ஒரு இஎம்ஐ கிடையாது, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் ஒரு பொருள் வாங்க மாட்டேன், என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது. இன்னை வரைக்கும் எல்லா பேங்க்லேருந்து டெய்லி கால் வரும், நீங்கள் கடன் வாங்குங்க அப்படின்னு வாரத்தில் 2-3 காலாவது வரும். நான் என்னன்னு கேட்பேன். அப்படி கேட்டுட்டு சொல்லுவேன், நான் இயேசு கிறிஸ்துவின் சீசன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லுவேன். ஓகே சார் அப்படின்னு வச்சுருவாங்க போன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமலேயே வாழ முடியும். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். நம்ம பைபிள் படிக்கலாம், நம்ம பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். இன்றைக்கி ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு ஜெப வீடு கட்டணும், அதுக்காக கடன் வாங்குகிறாங்க. மக்கள்கிட்ட போய் சில ஊழியக்காரங்க போய் உனக்கு ஜுவல்ஸை கொடு, உனக்கு அதை கொடுன்னு கேட்டு ஊழியக்காரங்க கடன் வாங்கி கொண்டு போய் ஒத்திக்கி வைக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் என் கூட இருந்த ஒரு ஊழியக்கார தம்பி, நாங்கள் நேற்றையத்தில் அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை அவங்க கூட பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது, ஒரு சிஸ்டர் ஏதோ பேசுகிறாங்க. பேசுகிறதோடு அவனே சொல்கிறான், என்னென்னா நான் அவங்க நகையை வாங்கி கடன் வச்சு என் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டியிருந்தேன், அவங்க அதை மீட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நான் போய் அவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்றான். வாட் எ ரிச்சட் லைஃப்! எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம், எவ்வளோ தவறான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். அது வெட்கம் இல்லாமல் எல்லார் மத்தியில் சொல்கிறான், நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு தவறு! இன்றைக்கி நிறைய ஊழியர்கள், இந்த ஊழியர்களால் இடரை போன மக்கள் ஏராளமானவர்கள் சபைகள் சபையை விட்டு வெளியே போயிருக்காங்க, கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க.